மணி வெர்சஸ் பேஷன். நீங்கள் பணத்தை பின்தொடரணுமா இல்லை பணத்து பின்னாடி போகணுமா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் பேஷனை கண்டுபிடிங்க, பேஷனை ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பேஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் பூவா கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, பணத்தை பின்தொடருங்க அப்போ தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய மூளையை பயன்படுத்தணுமா இல்லை உங்களுடைய இதயத்தை பயன்படுத்தணுமா, உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதற்கான விடையை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பேஷன், பணம், இந்த ரெண்டு விஷயத்தை வந்து பிரிச்சிடலாம். எப்படி அப்படின்னா, ஒன்று வந்து லாஜிக்கல், இன்னொன்று வந்து எமோஷ்னல். லாஜிக்கல் அப்படின்னா பணம், கெரியர், இந்த மாதிரியான விஷயங்கள். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எமோஷனல் அப்படின்னா பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். இந்த பேஷன் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, ஆர்ட்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ட்ராவல் இருக்குது, அனிமல்ஸ், ஃபிட்னஸ், ஃபிலாசபி, இது மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது இது வந்து நம்ம ஒரு பேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா லாஜிக்கல் சைடில் ரீசனிங் இருக்குது, கிரிட்டிக்கல் திங்கிங், அக்கௌண்டபிலிட்டி, ஸ்ட்ராட்டஜி, நம்பர்ஸ், ஃபேக்ட்ஸ், பிளான் பண்ணி சில விஷயங்களை பண்ணுறது, இது எல்லாமே வந்து இன்னொரு பக்கம் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் எதை பயன்படுத்தணும், இதில் எதை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இதை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? ஒரு சில பேர் வந்து என்னுடைய பேஷனை நான் வந்து கெரியராக வந்து ஃபாலோ பண்ண போகிறேன், நான் அதை வச்சு பணம் சம்பாதிக்க போகிறேன், லைஃப்பை என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அல்லது என்னுடைய மைண்டு சொல்கிறத நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு நபர்கள் இருப்பாங்க. இன்னொரு நபர்கள் ரொம்ப யோசித்து தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி கரெக்டான ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மனிதர்கள் இருப்பாங்க. நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலும் சரி, ரெண்டுமே வந்து சரின்னு சொல்ல முடியாது, தவறும் அப்படின்னு சொல்ல முடியாது. பேஷனை ஃபாலோ பண்ணுறது சரி அப்படின்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. அதே டைம் நீங்கள் ரொம்ப லாஜிக்கலாக இருக்கிறத வந்து சரின்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போது உங்கள் லைஃப்பில் இம்பார்ட்டண்டான டெசிஷன் எடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து கெரியர், நீங்கள் வந்து எங்கே வாழ்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய நண்பர்கள், இந்த மாதிரி வாழ்க்கையில் முக்கியமான சில கட்டங்கள் இருக்கும் இல்லைங்களா? அங்கே வந்து நீங்கள் எதை பயன்படுத்துகிறீங்க, நீங்கள் எமோஷ்னலாக இருக்கிறீங்களா அல்லது லாஜிக்கலாக இருக்கிறீங்களா, நீங்கள் உங்கள் பேஷனுங்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை ரொம்ப லாஜிக்கல் திங்கிங், ரொம்ப கிரிட்டிக்கல் திங்கிங், இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துகிறீங்களா? பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று அவங்க லாஜிக்கலாக இருந்தாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் லாஜிக்கலாகவே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து பேலன்ஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்போவுமே மேரேஜில் வந்து 100% நம்ம வந்து லாஜிக்கலாக யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இது செட் ஆகுமா ஆகாதா, இவங்க வந்து எவ்வளோ பணம் வச்சுருக்கிறாங்க அல்லது இவங்களுடைய வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே லாஜிக்கலாக மட்டுமே திங்க் பண்ணி ஒரு மேரேஜ் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. ஸோ அதுக்கு இன்னொரு எமோஷ்னல் சைடு இருக்குது. இது வந்து நமக்கு வந்து எமோஷ்னலாக செட் ஆகுமா, நமக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு தான் இந்த லாஜிக்கல் சைடுக்கு நம்ம வந்து வருவோம். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், 20% அப்படிங்கிற ஒரு விஷயம் லாஜிக்கல் சைடுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த மேரேஜ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 2 மனங்கள் இணைவது தான் திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த பணம், வாழ்கிறதுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் எவ்வளவு முக்கியமாக இருந்தாலும் மனங்கள் ஒன்றாக சேர்ந்துச்சு அப்படின்னா தான் அது சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ லாஜிக்கலாக மட்டுமே திங்க் பண்ணிவிட்டு பணம், வசதி அல்லது எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுட்டு ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப சிறப்பாக வாழ முடியும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கெரியரை பொறுத்த வரைக்கும் சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் வந்து பேஷனை ஃபாலோ பண்ண போகிறேன், ஃபோட்டோகிராஃபி என்னுடைய பேஷன், நான் வந்து சினிமாவில் நடிக்க போகிறேன், நான் வந்து அதை பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கோ நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கோ அல்லது அவங்களுடைய பேஷனையே வந்து ஃபுல்ஃபில்லாக ஃபாலோ பண்ணுறதுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களை சேர்க்காமல் விட்டுருவாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து எமோஷ்னலாக மட்டுமே இருக்கிறாங்களே தவிர லாஜிக்கலாக இல்லாமல் இருக்கிறது. நண்பர்களே, இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில இடத்துல நீங்கள் எமோஷ்னலாக முடிவெடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல லாஜிக்கலாக நீங்கள் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதே சமயம் நீங்கள் வந்து லாஜிக்கலாக இருக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் எமோஷ்னலாகவும் திங்க் பண்ணணும். உங்களுடைய பேஷனை நீங்கள் உங்களுடைய கரியராக ஃபாலோ பண்ண முடியும், தேர்ந்தெடுக்க முடியும், அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கூட வர முடியும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும் இல்லைங்களா? ஸோ அப்போ நீங்கள் அந்த இடத்துல லாஜிக்கலாக தான் யோசிக்கணும்.
சரி, இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சரியான ஒரு டெசிஷனை முடிவு எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது நீங்கள் என்ன மாதிரியான நபர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுடைய மனசு சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு நபரா, அல்லது உங்களுடைய அறிவு சொல்லக்கூடிய, புத்தி சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடிய நபரா, நீங்கள் எமோஷ்னலான விஷயங்களை சார்ந்தவரா, அல்லது லாஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு நபரா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஒரு சில இடத்துல நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னா, எமோஷ்னலாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். லாஜிக்கலாக நீங்கள் வந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு இடத்துல எமோஷ்னலாகவும் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் அந்த விஷயத்தை பேலன்ஸ் பண்ணுவீங்க. பேலன்ஸ் பண்ணும்போது நீங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணாலும் அது தப்பாகாது. உங்களுடைய என்ன நீங்கள் விஷயங்களை நினைக்கிறீங்களோ, நீங்கள் வந்து பணத்தை பின்தொடர்ந்தாலும் நீங்கள் திருப்திகரமாக வாழ முடியும். நீங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு தேவையான பணத்தையும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக பேஷனையும், அதாவது உங்களுடைய எமோஷனையும், உங்களுடைய லாஜிக்கல் சைடையும் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி போகணும். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.